வணக்கம் நண்பர்களே! புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கும், ஆல்ரெடி ரேஷன் கார்டு வச்சிருக்கு, இல்ல நான் அப்ளை பண்ணேன் இன்னும் வரலன்னு சொல்றவங்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி தான் இது. நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒண்ணொண்ணும் அப்பதான் உங்களுக்கு அப்டேட்டா வரும். நமக்கு ரேஷன் கார்டுன்றது வந்து ரொம்பவுமே இன்றியமையாதா ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்த அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னாக்ல, அது ரேஷன் கார்ட பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு திட்டமும் அதிகப்படியா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரேஷன் கார்டு ரொம்பவுமே முக்கியன்றதுனால, கிட்டத்தட்ட 32,00,000 ரேஷன் கார்டு புதுசா வந்து அப்ளை பண்ணாங்க. நம்ம திமுக அரசு பொறுப்பேத்ததுக்கு அப்புறம். அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே 98% வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியும் விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் ரேஷன் கார்டு குடுத்தாங்க. ஆனா, ஒரு சிலருக்கு இன்னும் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு வரவே இல்ல. இப்போ புதுசா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்ல, ப அவங்களுக்கு வந்து சீக்கிரமா அதாவது 1 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரேஷன் கார்டு உங்க கைக்கு வந்து சேர்ற மாதிரி, உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருந்தது அப்படின்னாக்ல, கண்டிப்பா 1 மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கான ரேஷன் கார்டு வந்து அப்ரூவல் ஆயி உங்க வீட்ட தேடி உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். நிலுவையில் உள்ள குடும்ப அட்டைகளை விரைவில் ஆய்வு செய்து விநியோகம் செய்ய உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டிருக்காங்க. அப்படின்னாக்கல சீக்கிரமாவே உங்களுக்கு யாருக்கெல்லாம் இன்னும் ரேஷன் கார்டு வராம இருக்கோ, அவங்களுக்கு எல்லாமே வரப்போகுது. புதுசா ரேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு சரி, உங்களுக்கு ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருந்தாலும் என்னென்ன திட்டங்கள் இருக்கு, என்ன ஏதாவது பெயர் சேர்க்கணுமா, இல்ல பெயர் நீக்கணுமா அப்படின்றது எல்லாமே இந்த வெப்சைட்ல தான் நீங்க பண்ண முடியும். tnpds.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வரும். நியாய விலைக்கடை எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பயனர் உள்நுழைவுனா நீங்க ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட லாகின் ஆகியிருந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த இடத்துல உங்க ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி போட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து உள்ள போயிடும். உங்களுக்கு எவ்வளோ இது இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 39 டிஸ்ட்ரிக்ட்ல வட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா 318 இதில நியாய விலை கடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 34,850 நியாய விலை கடைகள் இருக்கு. சரிங்களா? இதில குடும்ப அட்டைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2,27,16,979 ரேஷன் கார்டு இருக்கு. இதில வந்து உங்களுக்கு புதுசா சேர்க்கணும், இன்கேஸ் ஏதாவது புகார் இருக்குன்னா, நீங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னாக்கா, இதில இந்த இடத்துல உள்ள போனீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய புகார வந்து நீங்க தெரிவிச்சுக்கலாம். புகார் தெரிவிக்கிறது மூலியமா வந்து உங்களுக்கு சீக்கிரமா உங்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு, நீங்க பொருட்கள் வாங்குறதுக்கு ஏதுவா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, குறுஞ்செய்தி சேவைகள் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணிலிருந்து அனுப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு 101 போட்டிங்க அப்படின்னாக்கா, நியாய விலைக் கடையில் உள்ள பொருட்கள் விவரம் உங்களுக்கு தெரியும். பிடிஎஸ்ன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த இத போடணுங்க. 101, 102 நியாய விலைக் கடை வந்து திறந்திருக்கா, மூடியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இதில இருக்கு. அப்புறம் பாருங்க, இதில புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க ஆல்ரெடி நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா, மின்னணு அட்டை விண்ணப்ப நிலைன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா? இது பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, மறுபரிசீலனை இருக்கு இல்லைங்களா? மறுபரிசீலனை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து தொலைஞ்சிடுச்சுனாலும், இதில வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க, இதில வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசா நீங்க ஆல்ரெடி இருக்கு. உறுப்பினர் சேர்க்கை பண்ணணும். குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில இருக்கு. இப்போ புதுசா விண்ணப்பிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா, முதல்ல நேம் ஆஃப் ஃபேமிலி ஹெட் நீங்க யார வந்து தலைவரா போடுறீங்களோ, அவங்கள வந்து இந்த இடத்துல இது பண்ணணும். ஹஸ்பண்டா இல்ல ஃபாதர், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே இது பண்ணணும். அது மட்டும் இல்லாம குடும்பத் தலைவர் பெயர் தமிழில் மட்டும் தமிழ்ல தான் நீங்க இங்க டைப் பண்ணி ஆகணும். முன்ன இங்கிலீஷ்ல குடுத்தோம் இல்லைங்களா? அது எல்லாமே இப்போ தமிழ்ல குடுக்கணும். அது எல்லாமே மேண்டட்டரி. குடும்பத் தலைவரா யார நீங்க போடுறீங்களோ, அவங்களுடைய ஃபோட்டோவ வந்து இந்த இடத்துல நீங்க பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, பதிவேற்றம்னு இருக்கு இல்லைங்களா? இங்க இது பண்ணிட்டு, இல்ல படம் பிடிக்கணும் டைரக்ட்டா ஃபோட்டோ எடுக்கணும்னாலும், பிடிப்பு படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைரக்ட்டாவும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இருந்தாங்க அப்படின்னாக்ல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்ல, நெக்ஸ்ட்டு மாவட்டம் எந்த மாவட்டம், மாவட்டம் வாரியா வந்து நீங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மண்டலம் தேர்ந்தெடுக்கணுங்க நீங்க. எந்த மண்டலத்துக்குள்ள வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிராமம் இதில வந்து எந்த கிராமத்தில வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும். உங்களுடைய அஞ்சல் குறியீடு, கைபேசி எண்,
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க தான் உறுப்பினர் சேர்க்கை. இங்க ஒவ்வொருத்தரா வந்து உறுப்பினர் சேர்க்கைய வந்து நீங்க அட்டாச் பண்ணீங்க அப்படின்னாக்ல, நீங்க ஒவ்வொருத்தரா ஆட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கார்டு வேணும்? இப்போ ரை அ ரைஸ் கார்டு இருக்கு, சுகர் கார்டு இருக்கு, மற்றவை இருக்கு. நீங்க மோஸ்ட்லி வந்து நீங்க ரைஸ் கார்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். சுகர் கார்டுனா உங்களுக்கு அத நீங்க ஒரு அடையாள அட்டை மாரி தான் பெருசா யூஸ் பண்ணிக்கணுமா ஒழிய, வேற எந்த இதுவும் இருக்காது. உங்களுக்கு எந்த கார்டு தேவையோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம குடியிருப்பு சான்று, ஆதார் கார்டு, இல்ல மின்சார கட்டணம், வங்கி கணக்கு புத்தகம் முன்பக்கம், எரிவாயு நுகர்வோர் அட்டை, சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து வரி, பாஸ்போர்ட், வாடகை ஒப்பந்தம் வாடகைக்கு இருந்தீங்க அப்படின்னாக்கலாம், அதுக்கான இது டாக்குமெண்ட்ட சப்மிட் பண்ணணும். குடிசை மாற்று வாரியத்தில் ஒதுக்கீட்டு ஆணை, தொலைபேசி கட்டணம், வாக்காளர் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஃபைல் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, எரிவாயு இணைப்பு பற்றிய விவரம்னு சொல்லியிருக்கு. நீங்க உங்ககிட்ட கேஸ் சிலிண்டர் இருக்கா இல்லையான்றத இங்க உறுதிப்படுத்தி, நீங்க பதிவு மட்டும் செஞ்சுட்டீங்கன்னா போதும். அடுத்து ஃபைல் சப்மிட் ஆயிடும். சப்மிட் பண்ண உடனே மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமா சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு குறிப்பு எண்ணுன்னு சொல்லிட்டு வரும். அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நீங்க உங்களுடைய கார்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு செக் பண்றதுக்கு உதவும். நீங்க அந்த நம்பர போட்டு செக் பண்ணும்போது, விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லி வருது. ஆவணம் சரிபார்ப்பு இருக்கு. அடுத்து துறை சார்ந்த நிலை. அதுக்கப்புறம் தாலுகா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலை. இந்த லாஸ்ட் கட்டம் கிரீன் டிக் வந்தது அப்படின்னா, உங்களுக்கு கார்டு